से प्रेशर तो नहीं था हम पे, बट यही था हम आइडियल खेलने गए, 4th मैच में हमने अचीव करने जा ரெக்கோ ப்ரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெக்கோ ப்ரோ பார்த்தாரு. ஆனா அவரை கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா கிட்ட போய் பார்க்கவும் முடியாது. ஐஜல் ப்ரோ அங்கதான் வெயிட் பண்றாரு. போன தடவை நான் போனது மேபி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா முகம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. சோ அதான் கிட்ட வந்தா பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் லாங்லயே இருக்காங்க கைஸ். பாத்தீங்களா? ஸோ வெல் பிளேட், சூப்பரா இருந்துச்சு. அந்த கூட்டத்தோட நடுவுல ஒரு ஆள் இருக்காங்க, யாருன்னு தெரியுது அவங்களுக்கு. பட் ஆனா அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்க மறைச்சிருக்காரு கைஸ். அங்கதான் வந்துட்டு பார்வ கேமிங் இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல. அது தெரியுதுங்களா பார்வ கேமிங்? எப்படி கிட்ட போய் பாக்குறது? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தெரியல கைஸ், கிட்ட போய் எப்படி பாக்குறது அப்படின்னு. அதோ வாத்தியம் வந்துட்டாரு. அந்த கிரௌடுக்கு பின்னாடிதான் வாத்தி இருக்காரு. வாத்தி நின்னு பேசிட்டு இருக்காரு. அத தெரியுதுங்களா வாத்தி? வாத்தி பக்கத்துல தான் பாரு கேமிங் நின்று இருக்காங்க. ஸோ காய்ஸ், மணியோ வந்துட்டு 6 ஆக போகுது. 6 ஆகிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. ஸோ ஈவெண்ட் வந்துட்டு ஆனால் வின்னர் யாருன்றதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வீடியோல காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டிராஃபியை கொடுக்கறதுக்கு வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிராஃபியை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் வரணும். ஸோ அந்த சீஃப் கெஸ்ட்டுக்காக எல்லாரும் வெயிட்டிங்கு. ஸோ அவங்க வர்றதுக்கு வந்துட்டு நைட்டு 8 ஆகுமா. ஸோ 8 மணி வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்துட்டு எல்லாருமே கிட்ட பார்த்தேன். நான் பார்த்தது வந்துட்டு க்ரூட் R6 இருக்கட்டும், ரேவன் ஷார் ப்ரோவா இருக்கட்டும், வாத்தியா இருக்கட்டும், ஐஜிஎல்லா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாரு கேமிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கூட இருக்கு நிறைய பேரை பார்த்தேன். இன்னும் நிறைய யூடியூபர்ஸை பார்த்தேன். பட் அவங்க எல்லாருமே வந்துட்டு யூடியூபர்ஸ் போது அவங்கள ஃப்ரண்ட்ல இருந்தாங்க. நம்மளாம் விசிட்டர்ஸ் பின்னாடி இருக்க முடியுது. ஸோ ரொம்ப கிட்ட போய் பேசவோ இல்லைன்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு முயற்சியை போட்டாதான் நம்மளால அவங்க கிட்ட போய் பார்த்தோ இல்லை பேசக்கூட முடியும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா அவங்க கிட்ட நின்று பேசலாம், ஏதாச்சும் ட்ரை பண்ணேன். பட் ஆனா ட்ரையே பண்ண முடியல. ஒரு சின்ன இரும்பு கேட்டு மாதிரி இருந்தது. அந்த கேட்டை ஆண்டியே வெறிக்க அவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நான் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இங்கேயே உக்காந்துட்டேன். ஸோ எப்போ முடியும்னு தெரியல. அகைன் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு போற டைம்ல விளாகை வந்துட்டு கண்டினியூ பண்றேன். CEGC 2025 BGMI presentation ceremony. We have with us a leader who has reimagined what it means to dream, build and achieve for Tamil Nadu. A leader whose passion for youth sports and endless possibilities has not only reshaped policy but it also has ignited a revolution for us. From nurturing young talents at grassroots level to building spectacular world-class sporting infrastructure, he has transformed Tamil Nadu into a beacon of sporting excellence for the nation. Thank you so much, sir, for joining us. Personally, a huge fan. And with that, I'd also like to welcome Dr. Atulya Misra, IAS. Wonderful. 6 days of pure excellence. And it all boils down to this moment. We're going to go ahead and welcome onto the dais the MVP of our BGMI Tournament 2025. Can we put our hands together and welcome Infinix DR Hydro on stage. With 42 finishes, he is the MVP of the tournament and is going to take home a prize money of
applause God's on stage. Have placed third in the tournament and are taking home a total of $4,000 receiving the prize money, the check from our very own DCM sir's hand. Congratulations to the entire team. Kaithattale kekla ungala favorite team ku neenga support pananum. Remember, these are the best BGMI teams from India. And with that, ladies and gentlemen, let's all put hands together and welcome our first runner-up, Infinix True Rivers. Congratulations, taking home $15,000. Put up a great fight, fought till the very end, and have secured the second position. Congratulations and a round of applause. Come on, ladies and gentlemen, you can call them. Let's cheer them on. It's now time to welcome onto the stage the ultimate champions, the inaugural champions of CEGC 2025 BGMI tournament. Can we put hands together and welcome Aiku Song? Alongside the championship title, they are taking home $30,000. Oof, it's big money. Put together a great show. Can we have a big round of applause for Aiku Song? Congratulations to the entire team. And it's now time to hand over that beautiful, massive golden trophy to our inaugural champions. Ladies and gentlemen, Aiku Song, glorious champions of the inaugural edition of CEGC 2025 BGMI tournament. What a spectacular finish to a spectacular tournament, first of its kind and definitely the best of its kind. Let's see you raise that trophy, come on. Congratulations, guys. ஸோ கைஸ், ஈவெண்ட் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டைம் என்ன தெரியுமா ஆகுது? எனக்கு தெரிஞ்ச மணி இப்பயே வந்துட்டு இருங்க மொபைலில் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன தெரியுமா டைம்? ஷார்ப்பாக 8:30. ஸோ 8:30 இப்போ தான் நான் வந்துட்டு ஸ்டேடியம்ல வந்து கிளம்பவே போகிறேன். இப்போ நான் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் 20 to 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஸோ உன்னோட நிறைய ஷேர் பண்ணலாம். நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என் மனசுல பட்டுது. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு விசிட்டர்ஸ் ஒரு இடம் இருந்ததா, அதே மாதிரி பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்குலாம் ஒரு இடம் இருந்ததா. ஸோ நம்மளாலாம் அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு அவ்வளோ பட்டுலாம் போக முடியல. அது ஏன்னா அது ஒரு சில விஷயம் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு கடைசியா வந்துட்டு நான் பேசணும்னு நினைச்சது வந்துட்டு லாஸ்ட் எண்டிங்ல பேசினேன் நான் வாத்தி ப்ரோ கிட்டலாம். பட் ஆனா ரொம்ப டீப்பாலாம் பேச முடியல. ஸோ அவரும் வந்துட்டு கை கொடுத்துட்டு ஸோ சொல்லிட்டு மட்டும் 2 வார்த்தை 3 வார்த்தை மட்டும் தலையாட்டினாரு. ஸோ ஒரே கஷ்டமா இருக்கு. நிறைய விஷயம் அங்க டீப்பா யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம சேனலை பத்தி. ஸோ என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன நம்ம ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா ஸோ நீங்க இப்பத்துல இருந்தே கூட வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த கோல் ரீச் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம டீம் வந்துட்டு சோல்ன்ற டீம் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் வேற என்ன சொல்லும், அங்க ஒரு லிமிட்டுக்கு மேல ஓகேங்களா, நம்ம ரூம்லயே வந்துட்டு நான் ஏசி போட்டு கேம் விளையாடும்போது ஒரு லிமிட் மேல ஏசி கம்பெனி குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள் வேறையா பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு. என்னவோ தெரியல, அங்க வந்துட்டு வாத்தி ப்ரோ கிட்ட பேசுறதுனால எனக்கு நர்வஸ்ல நடுங்கல, குளிர்னால எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரமா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 6 o'clock 6:30 முடிஞ்சிருச்சு மேட்ச். யாரு பின்னுன்றதுலாம் வந்து தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு
ஆஹ் எல்லாரும் வந்து சீஃப் கெஸ்ட்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, சீஃப் கெஸ்ட்லாம் வந்து அதை கொடுக்க டைம் ஆயிடுச்சு. அதனால டைம் ஆயிடுச்சு. நான் உட்காந்து எடிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் கைஸ், நான் வந்துட்டு வண்டி எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இறங்கிட்டு ரீச் ஆயிட்டு வீடியோ அகைன் வந்து கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், மணி இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு 8:47 ஆகுது. இப்போதான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ரீச் ஆகுறேன், அதாவது எங்க ஃபிளாட்டுக்குள்ள. ஜஸ்ட் நவ் கைஸ், தெரிஞ்சு ஹெல்மெட்டை கட்டியாச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு எங்க வீட்டில் எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எனக்கு, எங்க இருக்க அப்படின்னு. ஸோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ வந்துட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ மெரினா பீச் சைடு வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்தது, சில்லுன்னு செம்மையா இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. உள்ள போயிட்டு மற்றதை கண்டினியூ பண்றேன் கைஸ். பேக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரூமுக்கு வந்தாச்சு. ஒரே தலை வலிக்குது. அங்க ஏசிலே இருந்ததுனாலே என்னன்னு தெரியல. ஸோ பயங்கரமா தலை வலிக்குது, ஒரு சைடு ஃபுல்லா வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன சொல்றதுன்னே தெரில. ஸோ ஈவெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஈவெண்ட் வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ அந்த வீடியோல எண்டில் கூட புலம்ப வச்சுட்டான் அஃப்ரோ, என் கூட விளையாடுற என் டீம்மேட். அவன் வந்திருந்தான்னா மேபி எனக்கு போர் அடிச்சிருந்திருக்காது. அவன் வராதனால தான் எனக்கு போர் அடிச்சது. ஏன்னா இன்னும் சொல்ல போனா நான் என்னோட டிக்கெட்லயும் உள்ள போல. ஏன்னா நான் புக் பண்ணது 2 டிக்கெட்டு, அந்த 2 டிக்கெட்டுமே யூஸ் பண்ணவே இல்லை. நான் சொல்லியிருந்தேன்ல கூட 2 பேரு, அவங்க 3 டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க, அதுல ஒருத்தர் வரல. அப்படியே நான் அவங்க 2 பேரோட ஜாயின் பண்ணி அப்படியே போய்கிட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட் மூலமா எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா போவேன். பட் ஆனால் அவசரப்பட்டுலாம் கிடையாது. இவனுக்கு பேச்சலாம் நம்பியே போகக்கூடாது அப்படின்றது வந்துட்டு நான் முடிவே பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கூட ஃபோட்டோ எடுத்தேன், அது வந்துட்டு நான் 1 by 1 ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்ததுன்னு பார்த்தா நம்ம தமிழ் கேமிங்ல நிறைய பேரை பார்த்தேன். ஸோ அது 1 by 1 சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேரை பார்த்தேன். பட் எல்லாரு கூடயும் பேச முடிஞ்சுதா, எல்லாரு கூடயும் பேச முடிஞ்சு போட்டோ எடுக்க முடிஞ்சுதான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்துட்டு 1 by 1 ஏதாச்சும் டெவலப் பண்ணுவோம் நம்ம சேனலை, இல்லை 1 by 1 இம்ப்ரூவ் பண்ணுவோம், எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ கீழே நான் கன்ஃபார்ம் வந்துட்டு நான் பார்த்த யூடியூபர்ஸ் சேனல் எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு அதுல கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம், ஒரு ஹார்ட் போடுறாங்களா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா, இந்த vlog நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு 5க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ பை கைஸ், தேங்க்யூ ஆல்.